தக் லைஃப் படத்தால் திரையரங்குகளுக்கு நஷ்டமில்லை. ஆனா தனஞ்சயன் வெளியிட்ட ரிப்போர்ட். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, நாசர், ஜோர்ஜ் ஜார்ஜ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து திரையரங்குகளில் ரிலீஸான படம் தக் லைஃப். இப்படத்திற்கு AR ரகுமான் இசையமைத்திருந்தார். மாபெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஜூன் 5ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸான தக் லைஃப் திரைப்படம் படுமோசமான விமர்சனங்களை சந்தித்தது. நெட்டிசன்களும் இப்படத்தை கடுமையாக ட்ரோல் செய்து மீம்ஸ் போட்டு வந்தனர். இதனால் இந்த படத்தின் வசூலும் கடும் சரிவை சந்தித்தது. இப்படம் மிகப்பெரிய அளவில் நஷ்டமடைந்துள்ளதாகவும் பேச்சு அடிபட்டது. அது மட்டுமின்றி திரையரங்க உரிமையாளர்கள் கமலிடம் பணத்தை திருப்பி கேட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் இதுகுறித்து சமீபத்திய பேட்டியில் பேசியுள்ள தனஞ்சயன், கமலிடம் தியேட்டர் ஓனர்கள் படத்தை திருப்பி கேட்டதாக கூறப்படுவது உண்மையில்லை. நாங்களும் 2 ஸ்கிரீன்களில் ரிலீஸ் செய்திருக்கிறோம். நாங்க படம் ரிலீஸ் ஆகும் முன்னர் ரெட் ஜெயண்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம். படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியதோ அதில் மீதி பணத்தை அவர்கள் திருப்பி தந்து விடுவார்கள், அவ்வளவுதான். இதுல என்ன நஷ்டம்? உதாரணத்திற்கு நாங்க 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறோம் என்றால், படம் ரிலீஸுக்கு பின் 4 லட்சம் தான் வசூலானது என்றால் 6 லட்சம் திருப்பி தந்து விடுவோம். ரெட் ஜெயண்ட்டிடம் அந்த பணத்தை திருப்பி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் அடுத்தடுத்த படம் ரிலீஸ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் அட்ஜஸ்ட் செய்து கொள்வோம். ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் தக் லைஃப் படம் மூலம் வரவில்லை என்பதே திரையரங்குகளுக்கு ஒரு பின்னடைவு.